ஆல் இண்டியா ரேடியோ செய்திக்கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள், தமிழகத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் மற்றும் அதனையொட்டி காவல்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், போக்குவரத்து மாற்றங்கள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி கலந்து கொண்டு பேசிய உரை உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பலரின் வாழ்க்கையில் நேர்மறை மாற்றங்களை கொண்டு வந்ததில் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டில் திருநங்கைகளின் உரிமைகளை பாதுகாக்கும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீ ராம் ஜென்ம பூமி கோவில் தொடர்பான நினைவு அஞ்சல் தலையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வெளியிட்டார். இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீராமர் தொடர்பான 20க்கும் மேற்பட்ட நாடுகள் வெளியிட்ட அஞ்சல் தலைகளின் தொகுப்பு அடங்கிய 48 பக்க புத்தகத்தையும் திரு நரேந்திர மோடி வெளியிட்டார். உத்தராகண்ட் ஆளுநர் லெப்டினன்ட் ஜெனரல் குர்மித் சிங் தில்லி ராஜ்பவனில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினார். வடகிழக்கு மாநிலங்களுக்கு 3 நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா செல்கிறார். மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் அசாம் ரைபிள்ஸ் வளாகத்தில் சைபர் பாதுகாப்புக்கான செயல்பாட்டு மையத்தை இன்று அவர் திறந்து வைக்கிறார். ஜனவரி 20ஆம் தேதி திரு அமித் ஷா அசாம் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக நாளை தமிழகம் வருகிறார். 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் நாளை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். இதில் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கலந்து கொள்கிறார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறையின் சார்பில் 250 கோடி ரூபாய் மதிப்பிலான பல புதிய திட்டப்பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மாற்றி அமைக்கப்பட்ட டிடி பொதிகை தொலைக்காட்சி சேனலை தொடங்கி வைக்கும் பிரதமர் 8 மாநிலங்களில் 12 ஆகாஷவாணி FM சேனல்களையும், ஜம்மு காஷ்மீரில் 4 தொலைக்காட்சி டிரான்ஸ்மிட்டர்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார். பின்னர் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தங்கும் பிரதமர் சனிக்கிழமையன்று திருச்சியில் உள்ள ஸ்ரீ ரெங்கநாதர் சுவாமி ஆலயத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பின்னர் அங்கிருந்து ராமேஸ்வரம் செல்லும் அவர் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று அங்கு சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்கிறார். ஞாயிற்றுக்கிழமையன்று ராமேஸ்வரம் அரிச்சல் முனையில் உள்ள கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். பிரதமரின் வருகையை முன்னிட்டு சென்னை, திருச்சி மற்றும் ராமநாதபுரத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டு நிகழ்ச்சி காரணமாக போக்குவரத்து சில இடங்களில் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக சென்னை பெருநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளான சென்னை சர்வதேச விமான நிலையம், INS அடையாறு, ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கம், பெரியமேடு, ராஜ்பவன் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகள், மேலும் INS அடையாறு முதல் பெரியமேடு ஜவஹர்லால் நேரு விளையாட்டரங்கம் வரை, அங்கிருந்து ராஜ்பவன் வரையிலும் மற்றும் ராஜ்பவனிலிருந்து சென்னை சர்வதேச விமான நிலையம் வரையிலும் பிரதமரின் பாதுகாப்பு வாகனம் செல்லும் வழித்தடங்கள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு அந்த பகுதிகளில் ட்ரோன் கேமராக்கள் மற்றும் எந்தவிதமான பறக்கும் பொருட்களையும் பறக்கவிட நாளையும் நாளை மறுநாளும் 2 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரின் முக்கிய இடங்களில் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. 22,000 காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களுடன் 5 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் சென்னை வருகையின் போது விழா நடைபெறும் இடங்களை சுற்றியுள்ள சாலைகள், INS அடையாறு முதல் நேரு வெளி விளையாட்டு அரங்கம், நேரு உள் விளையாட்டு அரங்கம் முதல் ராஜ்பவன் வரை பிற்பகல் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சாலை பயணிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. பிரதமரின் வருகையொட்டியும் விழா நடைபெறும் அதை சுற்றியுள்ள சாலைகளில், குறிப்பாக ஈவேரா சாலை, தாசப்பிரகாஷ் முதல் சென்னை மருத்துவக் கல்லூரி சந்திப்பு வரை போக்குவரத்து நெரிசல் சிறிதளவில் ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆகையால் வாகன ஓட்டிகள் தங்களது பயணத்தை இந்த சாலைகளை தவிர்த்து மாற்று வழியில் செல்ல திட்டமிடுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 2024ஆம் ஆண்டிற்கான தொழில் முனைவோர் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு மாநாடு சென்னை IIT பூங்காவில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசினார் தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி. அவர் பேசுகையில், that our country, after independence, we have achieved a lot. We did significant work
to remove poverty, to improve education, to improve healthcare, and provide the basic ingredients of a healthy citizenship to all our citizens. However, over the decades, we kept building schools, colleges, universities, we kept building hospitals, we kept talking about poverty alleviation, we kept building roads, we kept generating electricity, and yet the number of people who were poor, who were sick, deprived of the medical care, deprived of good education, condemned to live in houses without electricity, without potable water, that also kept multiplying. We kept moving forward, but the problems also kept multiplying. Over the decades, a disillusionment set in among those countries. And there was a belief that India somehow was not rising up to the expectation of the world. Of course, we are not rising up to the expectation of our own ourselves. And we know, many of us, we are familiar with a name, Lee Kuan Yew, the person who built a fishing hamlet of Singapore into the world most promising city-state. Lee Kuan Yew once said he was a keen observer because he had become the Prime Minister of Singapore in 1959. And he was also very keenly observing what India was doing. And then, at one point, he felt frustrated and he said, India can grow militarily, India shall never be an economic power. India shall not be an economic power because Indian politics is such that it will not allow it to become an economic power. Its leaders are not bold enough to take bold decisions. And this observation he made in a public speech after meeting the then Prime Minister of India at the time when country was under emergency. He made a special trip to Delhi to meet the then Prime Minister, and he said, Madam Prime Minister, you are strong. You have the courage to impose emergency in a country of such a diversity and such a huge dimension. Now you can take bold decisions because your economy, the way you are moving forward, it is not going to take you anywhere close to what you can be, what India can be. And then the reply he got was, no, Mr. Prime Minister, this is how India can be run. And he said, India can never be an economic power. Situation had come to such a stage when economists, including our own economists, they started writing sad stories all the time. Our rate of growth, India will just keep growing, crawling. But what happened about a decade back was a change in thinking. We started thinking big. We had a national leader who started thinking big. A country which was condemned not to be an economic power, today we have graduated from 10th to the 5th largest economy in the world and poised to be the number 3. Today India is the fastest growing large economy in the world. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.